ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் ஹார்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹார்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டோட வேலை என்னென்னா, ஹார்ட் பம்ப் ஆகிறதுனால நம்ம பாடி பார்ட் ஃபுல்லாக பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஹார்ட் இஸ் அன் கோனிக்கல் ஹாலோ மஸ்குலடேனியஸ் ஆர்கன். It is about 10 cm long and weight 300 grams. நெக்ஸ்ட், பொசிஷன் ஆஃப் த ஹார்ட். ரெண்டு லங்ஸுக்கு நடுவில் ஹார்ட் வந்து அமைஞ்சிருக்கும். அதோட ஹார்ட்டோட ஆன்டீரியர் சைடு, முன்னாடி சைடு என்ன இருக்குன்னா ஸ்டெர்னம் ரிப்கேஜ் வந்து இருக்கும். ரைட் சைடை விட லெஃப்ட் சைடு வந்து ஹார்ட் வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கும், 3/2 பங்கு. ஹார்ட்டோட போஸ்டீரியர் சைடு பின்புறம் என்ன இருக்குன்னா வெர்டிப்ரா இருக்கும், பேக் போன். சுப்பீரியர் சைடு, ஹார்ட்டோட மேல் சைடு என்ன இருக்குன்னா ஆர்ச் ஆஃப் அயோட்டா and tracheal bifurcation. inferior side of the heart என்ன இருக்குன்னா diaphragm இருக்கும். diaphragmனா உதரவிதானம். அடுத்து lateral side, ஹார்ட்டோட ரெண்டு சைடு என்ன இருக்குன்னா lungs இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது structure of the heart. Heart is surrounded by an outer covering called pericardium. ஹார்ட்டோட வெளி லேயர் வந்து பெரிகார்டியம் இருக்கும். அதில் வந்துட்டு 2 லேயர் இருக்கும், பெரைட்டல் பெரிகார்டியம், விசரல் பெரிகார்டியம்னு. பெரைட்டல் பெரிகார்டியம் வந்து அவுட்டர் லேயரில் இருக்கும், விசரல் பெரிகார்டியம் இன்னர் லேயரில் இருக்கும். அவுட்டர் லேயரில் இருக்க பெரைட்டல் பெரிகார்டியம் அட்டாச் டு டயாஃப்ரம், ஸ்டெர்னம் அண்டு வெர்டிப்ரா. நெக்ஸ்ட்டு, இந்த 2 லேயருக்கு நடுவில் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். இது வந்து லூப்ரிகேஷன் அண்ட் ஹைப்பர் எக்ஸ்பான்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். லூப்ரிகேஷனுங்கிறது வந்துட்டு ஹார்ட் வந்து ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா அதில் வந்து காப்பாற்றுறதுக்காகவும் இந்த ஃப்ளூயிட் வந்து பயன்படும். அது மாதிரி ஹைப்பர் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது ஹார்ட் உள்ள அளவு தான் சுருங்கி விரியணும் அப்படின்ற அளவு வந்து இது மெயின்டைன் பண்ணும், இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடு. அடுத்து மிடில் லேயர் மசில்ஸ் ஃபைபர் இஸ் கால்டு மயோகார்டியம். இன்னர் லைனிங் இஸ் கால்டு எண்டோகார்டியம். நடுவில் இருக்க லேயர், மிடில் லேயர் வந்து மயோகார்டியம்னு சொல்கிறாங்க. இன்னர் லேயர், உள்ளே இருக்க இன்னர் லேயர் எண்டோகார்டியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட். 4 சேம்பர்ஸ் இருக்குது. ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் ரெண்டையும் இன்டர் ஏட்ரியல் ஸ்பெக்ட்ரம். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இன்டர் வென்ட்ரிகுலர் ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வால்ஸ் ஆஃப் த ஹார்ட். மொத்தம் ஹார்ட்டில் 4 வால்ஸ் இருக்கும். ட்ரைகஸ்பீட் வால்வ், மிட்ரல் வால்வ், பல்மனரி வால்வ், அயோட்டிக் வால்வு. ஹார்ட்டுக்கு இம்பியூர் பிளட் ஃபஸ்ட்டு எங்கே வரும்னாக்க சுப்பீரியர் வினாக்காவிலிருந்தும் இன்ஃபீரியர் வினாக்காவிலிருந்தும் ரைட் ஏட்ரியமுக்கு வரும். ரைட் ஏட்ரியமுக்கு வந்து அங்கே பிளட்டு ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கப்புறம் ட்ரைகஸ்பீட் வால்வ் ஓப்பன் அப் ஆகும். ஓப்பன் அப் ஆனதுக்கப்புறம் அந்த பிளட்டு ஃபுல்லாக எங்கே வரும்னா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்துட்டு அங்கே ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கப்புறம் பல்மனரி வால்வ் வந்து ஓப்பன் அப் ஆகும். இம்பியூர் பிளட் வந்து பல்மனரி வால்வ் ஆர்டரிஸ் மூலியமாக லங்ஸுக்கு போகும். அங்கே போய் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு திருப்பி பல்மனரி வெயின்ஸ் மூலியமாக லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரும். லெஃப்ட் ஏட்ரியமுக்கு பியூர் பிளட்டாக வரும். அங்கே வந்து அந்த லெஃப்ட் ஏட்ரியம் ஃபுல்லாக ஃபில் ஆனதும் மிட்ரல் வால்வ் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஓப்பன் அப் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து பிளட்டு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிளிருந்து அயோட்டிக் வால்வ் ஓப்பன் அப் ஆகி அயோட்டாக்கு பிளட்டு ஃபுல்லாக போய் நம்ம பாடி பார்ட் ஃபுல்லாக அயோட்டாவிலேருந்து பிளட் வந்து சப்ளை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிளட் வெசல்ஸ் அட்டாச் டு த ஹார்ட். இன்ஃபீரியர் வினாக்காவிலிருந்தும் சுப்பீரியர் வினாக்காவிலிருந்துட்டும் இம்பியூர் பிளட்டு, டீஆக்சினேட்டட் பிளட் வந்து ரைட் ஏட்ரியமுக்கு வரும். ரைட் ஏட்ரியத்திலேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். ரைட் வென்ட்ரிக்கிளிருந்து பல்மனரி ஆர்டரிஸ் மூலியமாக லங்ஸுக்கு போகும். பல்மனரி ஆர்டரிஸ், எப்போதுமே ஆர்டரிஸ்ங்கிறது வந்து பியூர் பிளட் கொண்டு போகிறது தான், வெயின்ஸ்ன்றது இம்பியூர் பிளட் கொண்டு போகிறது. ஆனால் இந்த பல்மனரி ஆர்டரிஸ் மட்டும் இம்பியூர் பிளட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகும். அதே மாதிரி அங்கே லங்ஸுக்கு போனதுக்கப்புறம் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு பியூர் பிளட்டாக மாறி பல்மனரி வெயின்ஸ் மூலியமாக, எப்போதுமே வெயின்ஸ் இம்பியூர் பிளட் கொண்டு வரும்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த பல்மனரி வெயின்ஸ் என்ன பண்ணுவோம்னாக்க பியூர் பிளட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஏட்ரியமுக்கு கொண்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியத்திலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிளிருந்து அயோட்டாக்கு போயிட்டு அயோட்டாவிலேருந்து பாடி பார்ட் ஃபுல்லாக போகும். ட்ரைகஸ்பீட் வால்வு, மிட்ரல் வால்வு ஓப்பன் ஆகி பிளட்டு உள்ளே வர்றதை வந்து நம்ம டயஸ்ட்ரோல்னு சொல்கிறோம். எ பீரியட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி பல்மனரி வால்வும் அயோட்டிக் வால்வும் ஓப்பன் ஆகி பிளட் வெசல்ஸ் வெளில போகிறது எ பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம்.
ஹார்ட் சுருங்கி விரியதை கண்ட்ரோல் பண்ணுறது SA நோடு அண்டு AV நோடு. SA நோடுன்றது சயனோ ஏட்ரியல் நோடு, AVன்றது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. SA நோடில் இருந்துட்டு இம்பல்ஸ் வந்துட்டு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு வரும். அங்கேருந்து பண்டில் ஆஃப் ஹீஸ் மூலியமாக வந்து இம்பல்ஸ் அப்படியே புர்கின்ஜி ஃபைபர் மூலியமாக ஹார்ட் ஃபுல்லாக போகும். அதனால தான் ஹார்ட் சுருங்கி விரியதை கண்ட்ரோல் பண்ணுறது SA நோடு அண்ட் AV நோடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் blood supply to the heart. The heart receive blood supply through right and left coronary arteries. They are the first branch of aorta. Venous blood of heart is collected by coronary sinus. It opens directly into the right atrium. அயோட்டாலேருந்து பிளட் பாடி பார்ட் ஃபுல்லாக போகணுன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு எங்கே வரும்னா ஹார்ட்டுக்கு தான் பிளட் சப்ளை பண்ணும். அது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் கரோனரி ஆர்டரிஸ் மூலியமாக சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் நர்வ் சப்ளை டு ஹார்ட். ஹார்ட் இஸ் சப்ளைட் பை சிம்பத்தட்டிக் அண்ட் வேகஸ் நர்வ்ஸ். பிரான்ச்சஸ் ஃப்ரம் தீஸ் நர்வ்ஸ் பாஸ் டு த சைனோ ஆரிகுலர் நோட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏட்ரியல் அண்டு வீனஸ் சிஸ்டம். ஆர்டரிஸ் கேரி பியூர் பிளட் அவே ஃப்ரம் ஹார்ட். எப்போதுமே தமனிகள் வந்து எப்போதுமே பியூர் பிளட் கொண்டு போகும்னு பார்த்தோம். அதேமாதிரி வெயின்ஸ் எப்போதுமே இம்பியூர் பிளட் தான் கேரி பண்ணிட்டு போகும். கேபிலரிஸ் ஆர் மைனூட் சேனல்ஸ். தே ரிசீவ் பிளட் ஃப்ரம் ஸ்மாலர் ஆர்டரிஸ், டெலிவர் இன்டு ஸ்மாலர் வெயின்ஸ். தென் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் ஆர் மேட் ஆஃப் 3 layers. Out layer called tunica adventita and the middle layer is called tunica media and the inner layer is called tunica intima. Thank you for watching my video.